திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூரில் அமைந்துள்ளது இந்த ஸ்தலம். இது ராமபக்தன் என்று அழைக்கப்படும் மாருதி வீர ஆஞ்சநேயர் கோயில். பல ஆண்டுகளுக்கு முன்னால் காக்காசுரப்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட இடம்தான் இந்த காக்கலூர். ராமாயணத்தில் ராவணனோடு போர் புரிந்த நேரத்தில் லக்ஷ்மணன் பிழைக்க சஞ்சீவ பர்வத மலையை இலங்கைக்கு இந்த பக்கம் தான் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது வீர ஆஞ்சநேயரின் கால் பாதம் இந்த பகுதியில் பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இவர் சஞ்சீவராயன் என்று அழைக்கப்பெற்றார். நாளடைவில் இந்த பெயர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சஞ்சீவராயன் வீர ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்பெற்றார். இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆஞ்சநேயருக்கு 3 அவதாரங்கள் உண்டு. முகம் மாருதி ஆஞ்சநேயர், மார்பகத்தில் வஸ்திரம், சிவந்தி புஷ்பகம், கால் பாதம் கால் கடகம் மற்றும் குடும்பி இருப்பதை ஆச்சாரியார் அவதாரம் என்பர். அது மட்டுமின்றி இங்கு பிரதிஷ்டை செய்த எல்லாம் ஆஞ்சநேயர் வாளிலும் மணி இருக்கும். இதனுடைய சிறப்பு என்னவென்றால், மணி அடித்தால் துஷ்ட சக்திகள் விலகும் என்பது நம்பிக்கை. மனதில் நினைத்த செயல் 100% நிறைவேற்றி தருகிறது அனுமனின் வாள் வழிபாட்டு பூஜை. பார்ப்பதற்கு சிறு கோயில் போல் இருக்கும் இந்த கோயிலில் மூலவர் 10 அடியில் காட்சியளிக்கிறார். இங்கு வந்து வீர ஆஞ்சநேயரை வழிபடுபவர்களுக்கு உடலில் உள்ள பிணிகள் நீங்கும் மற்றும் எண்ணியது எல்லாம் செழிப்பாக நடக்கும் என்பது நம்பிக்கை. ராம பக்தன் என்று அழைக்கப்படும் மாருதி வீர ஆஞ்சநேயருக்கு ராமரை வழிபடுவதே சிறப்பு. இதனால் இங்கு ஒவ்வொரு வருடமும் ஸ்ரீ ராமநவமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது இந்த கோயிலின் சிறப்பு அம்சம். கடந்த 532 ஆண்டுகளாக இங்கு விடாமல் பூஜைகள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதனால் இவற்றுக்கு அல்லல் தீர்க்கும் ஆஞ்சநேயர் என்றும் அழைக்கப்படுகிறது.